ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸில் வந்து ஒரு ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். எல்லாருக்குமே அந்த ஃபார்முலா தெரியும், ஆனால் வந்து அது எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் ஃபார்முலா மறந்துட்டாலுமே இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. வந்து பார்த்தீங்கன்னாக்கா a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. ஓகேங்களா? சிம்பிள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்கொயர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏ ஸ்கொயர்னா வந்து பார்த்தீங்கன்னா எது மேலே ஸ்கொயர் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது தான், அதாவது பெருக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். உதாரணமாக வந்து பாருங்க, நம்ம வந்து 9 ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம்? 9 × 9 எழுதுவோமா? ஓகேங்களா? சப்போஸ் 10 ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம்? 10 × 10 எழுதுமா? அதே மாதிரி தான் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம சிம்பிளாக வந்து டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து a plus b எப்படி எழுதலாம்? இங்கே வந்து 2 முறை எழுதணும் இல்லையா? ஸ்கொயர்னா வந்து பார்த்தீங்கன்னா எது மேலே ஸ்கொயர் போட்டிருக்கோ அதை வந்து 2 முறை எழுதி நம்ம பெருக்கணும். அதான் கான்செப்ட். இங்கே வந்து a plus b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 9 ஸ்கொயர் இருக்குது, 10 ஸ்கொயர் இருக்குது, அதே ஃபார்மேட் தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால வந்து பாருங்க, a plus b ஒரு முறை எழுதிக்கலாம், பெருக்கல் a plus b. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ உறுப்பால இதில் இருக்கிறத பெருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி உறுப்பால இதை பெருக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். a × a ஸ்கொயர் ப்ளஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ளஸ் இருக்குன்னா நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். a × b ab. ஓகே, நெக்ஸ்ட் b × a ba. நெக்ஸ்ட் b × b b ஸ்கொயர். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது ரெண்டுமே வந்து சேம் தான், ஏபியும் பிஏவும். அதனால வந்து நம்ம எழுதிக்கலாம் ஒரு முறை a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு எழுதிக்கலாம். இங்கேயுமே வந்து ஏபின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்க, இங்க ஒரு ஏ இருக்கு, ஒரு ஏபி இருக்கு, இங்க இன்னொரு ஏபி இருக்கு, மொத்தம் எவ்வளோ 2ab. ஓகேங்களா? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளா ஃபார்முலா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் எழுதுவாங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதலாம். அவ்வளோதான். ஸோ பொதுவாக நம்ம எந்த ஒரு ஃபார்முலா படிக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெரிவேஷன் நம்ம வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் நீங்கள் பரிச்சு எழுத போகும்போது வந்து ஃபார்முலா மறந்தாலுமே இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது பேஸ் பண்ணி வர ஃபார்முலா எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.